வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மற்றொரு வீடியோக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இந்த வீடியோ கொஞ்சம் ஒரு முக்கியமான வீடியோ அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு அஃபிஷியல் கவுண்ட் டவுன் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். எதுக்கான கவுண்ட் டவுன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் டைட்டில் அண்ட் தம்ப்நெயில்ல பார்த்த அந்த விஷயம் தான். எஸ், பெட்ரோல் அண்ட் டீசல் என்ஜின்ஸ், அதாவது பெட்ரோல் அண்ட் டீசல் என்ஜின் பொருத்தப்பட்ட கார்கள், அதாவது நம்ம ஐஸ் கார்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அதனுடைய ஒரு தி எண்ட் அப்படின்னு சொல்லலாமா, அந்த தி எண்டுக்கான ஒரு பிகினிங் அப்படிங்கிறது இப்போல இருந்து ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவில் மட்டும் இல்ல, உலக அளவுல இந்த விஷயம் ஆரம்பிச்சிருச்சு. நிறைய விஷயங்கள்ல எப்படி வெஸ்ட் வந்து முன்னோடியா இருந்து நிறைய விஷயங்களை ஆரம்பிக்கிறாங்களோ, அதே மாதிரி இந்த ஐஸ் இன்ஜின்ஸ்க்கான எண்டையும் அவங்க தான் துவக்குறாங்க. ஆமாங்க, சமீபத்தில் யூரோப் வந்து ஒரு லாவை பாஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஆட்டோமொபைலினுடைய கேமை சேஞ்ச் பண்ற விதமா இருக்கு. அப்போ உண்மையிலேயே ஐஸ் இன்ஜின்ஸ்க்கான எண்ட் அப்படிங்கிறது வந்துருச்சா? வாங்க உடைச்சு பார்த்துடலாம். சரி, முதல்ல இந்த யூரோப் பில் வந்து என்ன சொல்லுது? 2035, அதாவது 2035, அதாவது இன்னையில இருந்து இன்னொரு 10 வருஷம் கழிச்சு என்ன நடக்க போகுதுன்னா, யூரோப்ல இந்த சேல் ஆஃப் ஐஸ் வெஹிக்கிள்ஸ், அதாவது ஐஸ் இன்ஜின், இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின் இருக்கக்கூடிய, பெட்ரோல் டீசல் இன்ஜின் இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸை சேல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு பேனை கொண்டு வர போறதா யூரோப்பியன் யூனியன் சொல்லியிருக்காங்க. சொன்னது மட்டும் இல்லாமல் அதுக்கான ஒரு பில்லையும் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, நீங்க கேட்ட விஷயம் சரிதான். இன்னும் வெறும் ஒரு 10 வருஷத்துல யூரோப்ல பெட்ரோல் அண்ட் டீசல் கார்ஸ் அப்படிங்கிறது ஹிஸ்டரியா, வரலாறா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறமா வரக்கூடிய ஜெனரேஷன்ஸ் இந்த பெட்ரோல் டீசல் கார்களை வெறும் மியூசியம்ல பார்க்கக்கூடிய பொருளா ஆகிறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, அந்த பில்லுல இன்னொரு விஷயமும் சொல்றாங்க. இந்த டிகேட்னுடைய எண்ட்ல, அதாவது 2030க்குள்ளேயே இந்த கார்பன் எமிஷன்ஸ் அப்படிங்கிற விஷயத்த 55% குறைக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு மேசிவான கோல் தான். ரீச் பண்றதுன்றது கொஞ்சம் டஃப்பான விஷயம் தான். பட் கவர்மெண்ட் இல்லையா, அவங்களுடைய ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் போட்டு மேனுஃபேக்சரர்ஸை நெருக்கி அந்த கோலை ரீச் பண்றதுக்கு எப்படியாவது ட்ரை பண்ணுவாங்க. பட் மேனுஃபேக்சரர்ஸ் என்ன பிளான் பண்றாங்க, இதுல அவங்களுடைய சே என்ன, டேக் என்ன அப்படின்னு பார்ப்போமா. இன்னைக்கு தேதிக்கு ஆல்மோஸ்ட் எல்லா ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரர்ஸுமே ஈவி சம்பந்தமான ரிசர்ச், பேட்டரி சம்பந்தமான ரிசர்ச், அந்த டெக்னாலஜி சம்பந்தமான விஷயங்கள், அதை எப்படி இன்கார்பரேட் பண்றது, அதை எப்படி கொஞ்சம் சீப்பரான மாடல்ஸா கொண்டு வருது அப்படிங்கறதுல நிறைய R&D பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய மாடல்ஸும் வர வர லான்ச் ஆகிக்கிட்டே தான் இருக்கு. புதுசா வரக்கூடிய ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் அப்படிங்கிறது ஈவி டெக்னாலஜியில தான் அவங்க ஃபீல்ட்ல என்ட்ரி ஆறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் BYD, டெஸ்லா, இவங்கெல்லாம். பட் ஏற்கனவே மார்க்கெட்ல கோலோச்சு நிற்கிற கம்பெனிஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அதுவும் யூரோப்பியன் யூனியனை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ யூரோப்பியன் கார்ஸுக்கு ஃபேன்ஸ்ன்றது உலக அளவில் இருக்காங்க. ஸோ அதனுடைய பில்ட் குவாலிட்டி, டிரைவபிலிட்டிக்கான ஃபேன்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரியான கார்ஸை மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய Volkswagen, Skoda, Audi, Benz இந்த மாதிரியான கம்பெனிஸ் எல்லாம் எப்படி ஈவிக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறாங்க, அவங்களால இப்ப இருக்கக்கூடிய அந்த வைடரான மார்க்கெட்டை தக்க வைக்க முடியுமா அப்படிங்கிறதுல அவங்களுக்கே பெரிய சந்தேகம் இருக்கு. பட் இருந்தாலும் இந்த ஒரு டிகேட் அப்படிங்கிறது டைம் இருக்கு. 2035 வரைக்கும் டைம் இருக்கு. ஆல்ரெடி நிறைய கார் கம்பெனிஸ் அவங்களுடைய ஈவி கார்ஸை 1 by 1 லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நிறைய கார்ஸ் நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லான ரேட்டையும் பார்க்குது. அண்ட் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த இயர் எண்டுக்குள்ள, 2025 இயர் எண்டுக்குள்ள 4% அப்படிங்கிற இந்த டோட்டல் கார் வால்யூம் சேல்ஸ்ல 4% அப்படிங்கிற மார்ஜினை வந்து ஈவி கார்ஸ் கிராஸ் பண்ணிடும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாமே ஓகே தான். பட் மேனுஃபேக்சரர்ஸ் இதை வந்து விருப்பப்பட்டு செய்கிறாங்களா அப்படிங்கிறதுல ஒரு கேள்விக்குறி இருக்கத்தான் செய்யுது. நிறைய மேனுஃபேக்சரர்ஸ் இந்த ஐஸ் கார்ஸும் இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்பவும் விருப்பப்படுறாங்க. ஆர் அட்லீஸ்ட் இந்த மாற்று ஃபியூவல் அப்படின்னு சொல்லுவோம்ல, பயோஃபியூவல், சிந்தட்டிக் ஃபியூவல், இதெல்லாம் யூஸ் பண்ணி இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின் செய்யறதுக்கான வாய்ப்பை கவர்மெண்ட்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு. அதாவது 2035க்கு அப்புறமாவும் இந்த மாதிரியான மாற்று எரிபொருளை வந்து யூஸ் பண்ணி ரன் ஆகக்கூடிய அந்த ஐஸ் இன்ஜின்ஸை நாங்கள் செய்யறதுக்கு 2035க்கு அப்புறமாவும் நீங்க வந்து பெர்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கம்பெனிஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கான பெர்மிஷனை கவர்மெண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்களா அப்படிங்கிறதுலயும் ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. பொறுத்திருந்து தான் அதை வந்து பார்க்கணும். சரி, இதை வந்து யூரோப்பியன் யூனியன் தானே சொல்லியிருக்காங்க, இதனால நமக்கு என்ன அஃபெக்ட் ஆக போகுது, இந்தியாவுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறையவே சம்பந்தம் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஊர்லயும் நிறைய இந்த Volkswagen, Audi, Skoda, Benz இந்த மாதிரியான கம்பெனியினுடைய கார்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அந்த கம்பெனிஸ் எல்லாமும் நம்ம இந்தியாவில் இருக்குது. அவங்களுடைய கார்ஸை லார்ஜ் நம்பரில் சேல் பண்ணுறாங்க. அதுக்கான ஆடியன்ஸ் மார்க்கெட் அப்படிங்கிறது இந்தியாவில் ஹெவியாக இருக்குது. ஹைபாத்தட்டிக்கலாக பேசணும் அப்படின்னா கூட, ஒருவேளை இந்தியாவில் இந்த பேன், அதாவது ஐஸ் கார்ஸ்க்கான பேன் வரல அப்படின்னா கூட, இந்த கம்பெனிஸ் நான் சொன்னேன் இல்லையா, இந்த யூரோப்பியன் கம்பெனிஸ், இவங்க அந்த யூரோப்பியன் யூனியனை வந்து பேஸ் பண்ணி இருக்கிறதுனால அவங்க அங்கே இந்த ஐஸ் கார்ஸை மேனுஃபேக்சர் பண்ண மாட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரியான கார்ஸ் வந்து குளோபல் ப்ராடக்ட்ஸாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம இந்தியாவுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைஞ்சிரும். சப்ளை செயின் அப்படிங்கிறது அஃபெக்ட் ஆயிடும். அதுவும் எஸ்பெஷலா இந்த லக்ஸரி கார்ஸ்ல. பட் இதனுடைய இன்னொரு பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா கூட,
இன்னைக்கு தேதிக்கு ஆல்மோஸ்ட் த ஹையஸ்ட் லக்ஸரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கூட மெர்சிடிஸ் பென்ஸ்ல அந்த ஜி வேகன் இருக்கு இல்லையா, அதை கூட இப்போ வந்து எலக்ட்ரிஃபை பண்ணிட்டு ஜி வேகன் இஸ் எலக்ட்ரிக் அப்படின்னு சொல்லி கார்ஸ் வந்து இந்தியாலையும் லான்ச் பண்ணியிருக்காங்க சமீபத்தில். அண்ட் அந்த கார்ஸும் விற்று தீர்த்திருக்கு. ஸோ இதை எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறது புரியல. இந்த ஹைபாத்தட்டிக்கலான விஷயம் வந்து ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறதே புரியல. பட் தென் இந்தியாவிலையும் அந்த பேன் வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஏற்கனவே டெல்லி என்சிஆர்னுடைய அந்த பகுதியில் மட்டுமே கூட அவங்க வந்து ஐஸ் வெஹிக்கிள்ஸ்னுடைய ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து ஸ்டாப் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஈவன் நம்மளுடைய டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் நிதின் கட்கரி இருக்கார் இல்லைங்களா, அவருமே கூட யூரோப்பியன் யூனியனுக்கு ஒரு வருஷம் முன்னாடியே 2034லயே நம்ம அந்த ஐஸ் கார்ஸ்க்கான அந்த பேன் வந்து கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு ப்ரொபோசலையும் வச்சிருக்காரு. பட் இன்னும் அதுக்கான பில் வந்து நம்ம ஊர்ல பாஸ் ஆகல. எனவே அதுக்கான ப்ரொபோசல் வந்திருக்கு அப்படிங்கிறதே வந்து நம்ம வந்து கொஞ்சம் கண்ணை ஓபன் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. இப்போ இந்த விஷயத்துல இருந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய டேக்அவே அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? நான் வந்து இப்போ அவங்க சொன்ன அந்த கெடு 2035ல இருந்து 10 வருஷம் முன்னாடி இருக்கும், 2025ல தான் இருக்கும். இப்போ நம்ம ஐஸ் கார்ஸ் வாங்கலாமா இல்ல இப்பவே ஈவி கார்ஸுக்கு மாறிடலாமா, இப்படி பலதரப்பட்ட கேள்விகள் வந்து மைண்டுக்குள்ள இருக்கு கார் பையர்ஸ்க்கு. பட் இதை வந்து நம்ம ஒரு ஜெனரலைஸ்டான ஒரு விஷயமா பார்க்க முடியாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். இது 2-3 விதமா பார்க்கலாம். அட்லீஸ்ட் 10 இயர்ஸ்க்கு தான் இனிமே பெட்ரோல் அண்ட் டீசல் கார்ஸ் இருக்க போகுது அப்படின்னா இந்த 10 இயர்ஸ்க்கு நம்ம வந்து டிரைவ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியில் இருக்கும் நம்மளுடைய ஏஜ் குரூப், நம்மளோட இருக்கக்கூடிய இந்த ஜெனரேஷன் எல்லாமே. ஸோ அந்த ஐஸ் கார்ஸை அனுபவிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய பீப்புள் இருப்பாங்க. ஸோ அவங்க பெட்ரோல் அண்ட் டீசல் காசை இப்படியாவது நம்ம என்ஜாய் பண்ணி முடிச்சிடும் இந்த 10 வருஷத்துல நினைக்கக்கூடியவங்க இருப்பாங்க. ஆர் நம்ம எப்படி இருந்தாலும் 2035ல நம்ம வந்து ஈவிக்கு போக போகிறோம், ஸோ நம்ம இப்போவே ஈவி டெக்னாலஜிக்குள்ளே போயிடலாம், ஈவி காரை வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருப்பாங்க. இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறவங்களும் இருப்பாங்க. பட் ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும், இந்த 10 இயர்ஸ் அப்படிங்கிறது, இந்த டிகேட் அப்படிங்கிறது ஒரு டிரான்சிஷன் பீரியட் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த டிரான்சிஷன் பீரியட்ல ஏற்கனவே இருக்கக்கூடிய ஐஸ் டெக்னாலஜி அப்படியே அப்ரப்டா நம்ம வந்து கட் பண்ணி விட்டுறவும் முடியாது, ஆர் கட் பண்ணி விட்டுறவும் கவர்மெண்ட் பாலிசிஸ் வந்து அலோவ் பண்ணாது. ஸோ இன்னைக்கு ஐஸ் வெஹிக்கிள் வாங்குறது அப்படிங்கிறது ஒரு முட்டாள்தனமான முடிவு அப்படின்னு சொல்றவங்களுக்கு அப்படி கிடையாது. ஏன்னா அதுக்கான ப்ராப்பரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருந்து புரோட்டோகால்ஸ்ல இருந்து எல்லாமே இன் பிளேஸ்ல இன்னைக்கு இருக்கு. பட் ஈவி கார்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்பிங்ல இருக்கு. யூசுவலா எப்பவுமே ஒரு நியூ டெக்னாலஜி அப்படிங்கிறது வருது அப்படின்னா கவர்மெண்டாலேயே ஃபுல்லா மொத்த கண்ட்ரிக்கும் அவங்களால டிப்ளாய் பண்ணிட முடியாது. ஸோ இப்போதான் பிரைவேட் பிளேயர்ஸ் உள்ள வராங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட பிரைவேட் பிளேயர்ஸ் எல்லாரும் வந்து ஈவி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ப்ராப்பரா டெவலப் ஆகி முடியறதுக்கு இந்த ஒரு டிகேட் அப்படிங்கிறத எடுத்துரும். ஸோ நீங்க சொல்லுங்க, இந்த டிரான்சிஷன் பீரியட்ல ஐஸ் கார்ஸ், அதாவது பெட்ரோல் அண்ட் டீசல் கார் வாங்குறது பெட்டர் அப்படின்னு நினைக்கிறீங்களா, ஆர் இப்போவே நம்ம ஈவி காருக்கு மாறிட்டா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே மக்களே, ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின ஃபீட்பேக் ஏதாவது அந்த கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேற ஏதாவது டாபிக் பத்தி நம்ம பேசணும்னு நினைச்சீங்கனாலும் அதையும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் சரா, பாய்.